இருந்தாலும் மார்க்க கல்வி எல்லாவற்றையும் நம்மளுக்கு சொல்லித் தருகின்றது. இன்மை மறுமை குறித்தான எல்லா தகவல்களையும் நம்முடைய மார்க்க கல்வி நம்மளுக்கு ஆழமான கருத்துக்களை எடுத்துரைக்கிறது என்ற நல்ல ஒரு தகவலை எடுத்துரைப்பதற்காக வேண்டி நவீன சவால்களை சமாளிப்பதற்கு மார்க்க கல்வி ஒன்றே போதும் என்ற தலைப்பின் கீழ் லிலோபர் தஸ்பிகா அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை தருவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. நவீன கால சவால்களுக்கு ஒரு தீர்வு மார்க்க கல்வி. அல்லாஹ்வின் பேரல்லால் உலகை தேடுவோம். நம் மன்னன் நபி வழியில் வாழ்வை சீர் செய்வோம். எண்ணெய் இல்லா விளக்கு ஒளிராது, இறை எண்ணம் இல்லா அறிவு முன்னேறாது. கருவுக்கு தேவை மார்க்கத்தின் ஒழுக்கமே, மனித உயிருக்கு தேவை இறையச்சத்தின் நறுமணமே. மண்ணின் பட்டங்கள் இங்கே மறந்துவிடும், நம் மார்க்க கல்வி ஒன்றே அங்கே துணை வரும். இப்பட்டிமன்றத்துக்கு வருகை தந்திருக்கும் நம் மதினா பள்ளிவாசல் நிர்வாகிகளுக்கும், பட்டிமன்றத்தை சிறப்பெடுத்து நடத்தி கொண்டிருக்கும் நம் உஸ்தாத் அவர்களுக்கும், சிறப்பாக நடந்து கொண்டிருக்கும் நடுவர் அவர்களுக்கும், இப்பட்டிமன்றத்துக்கு வருகை தந்திர சகோதர சகோதரி அனைவருக்கும் என் சலாத்தை எட்டி வைத்தவளாக என்னுடைய ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. நடுவர் அவர்களே, எதிரறிகள் உலக கல்வி விளக்கு என்றார்கள். நான் கேட்கின்றேன், விளக்கு எரிவதற்கு எண்ணெய் வேண்டுமே, அந்த எண்ணெய் தான் மார்க்க கல்வி. எண்ணெய் தீர்ந்து போனால் விளக்கு அணைந்துவிடும் என்பதை மறந்து பேசுகிறார்கள். உலக கல்வி ஒரு மனிதனை எப்படி வாழ்வது என்று சொல்லி தருகிறது. ஆனால் மார்க்க கல்விதான் ஒரு மனிதனை ஏன் வாழ வேண்டும் என்று சொல்லி அடிப்படை நோக்கத்தை சொல்லி தருகிறது. நோக்கம் தெரியாத பயணம் எப்படி வெற்றியாகும்? நடுவர் அவர்களே, அறிவியல் என்பதும் வெறும் கருவி. அந்த கருவியை பயன்படுத்தும் கைகள் ஒழுக்கமானதாக இருக்க வேண்டாமா? அணுவை பிளந்து மின்சாரம் எடுப்பதும் அறிவியல் தான். அதே அணுவை பிளந்து ஹிரோஷிமாவில் உள்ள லட்சக்கணக்கான பேரை சாம்பலாக்கியதும் அறிவியல் தான். எது உயர்வு? அறிவியலா? அந்த அறிவியலே ஆளும் மாற்று கல்வியா? நடுவர் அவர்களே, எதிரறிகள் மருத்துவத்தை பத்தி பேசினார்கள். கொரோனா காலத்தில் மருத்துவர்கள் காப்பாற்றினார்கள் என்றார்கள். நான் கேட்கின்ற நடுவர் அவர்களே, அதே கொரோனாவை பரப்பியது எந்த கல்வி? நடுவர் அவர்களே, அதே கொரோனா காலத்தில் ஒரு மரணம் விழுந்தால் தன் பெத்த பிள்ளை கூட தொட பயந்து ஓடிய போது கண்ணியமாக அடக்கம் செய்தார்களே, அவர்கள் எந்த மருத்துவ பள்ளியில் படித்தார்கள்? அவர்கள் மார்க்கம் கல்வி என்னும் பள்ளியில் படித்தவர்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நடுவர் அவர்களே, உலக கல்வியை படித்த மருத்துவர் பணம் இருந்தால்தான் மருத்துவம் சொன்னபோது மனித உயிரை காப்பாற்றுவது அல்லாஹ்வுக்கு செய்யும் சேவை என்று இலவசமாக மருந்து கொடுத்தார்களே, மார்க்க கல்வி தந்த போதனை அல்லவா? மருத்துவ கல்வி உடலை குணப்படுத்துகிறது, ஆனால் அந்த உடலுக்கு மனிதாபிமானத்தை புகட்டுவது மார்க்க கல்வி என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நடுவர் அவர்களே, இன்று ஏஐ செயற்கை நுண்ணறிவு உலகை ஆள்கிறது என்றார்கள். அதே நுண்ணறிவை வைத்துதான் இங்கு இருக்கக்கூடிய சமுதாயங்களை சீரழித்துக் கொண்டிருக்கிறது இன்றைய இணையதளங்கள் தான் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நடுவர் அவர்களே, ஆனால் இருட்டில் நீங்கள் தவறு செய்தால் இறைவன் பார்க்கின்றான் என்று மார்க்க கல்வி ஒருவன் இதயத்தில் இருந்தால் அவன் தவறு செய்ய கைகள் நடுங்குமே. சமுதாயத்தை சீரழிக்கும் போதை பழக்கம் முதல் பல ஆபாசம் வரை அத்தனை சவால்களை முறியடிக்க உலக கல்வியிடம் மருந்து இல்லை. அந்த மருந்து தக்வா, இறையச்சம் என்னும் மாற்ற கல்வியிடம் மட்டுமே உள்ளது. நடுவர் அவர்களே, இதோ ஒரு நிதர்சனமான உண்மை. இன்று உலகிலேயே அதிக தற்கொலை நடப்பது எங்கே தெரியுமா? அதிக படித்தவர்கள் வாழும் வளர்ந்த நாடுகள் தான். ஏன்? அவர்களிடம் உலக கல்வி இருக்கிறது, சொகுசான வாழ்க்கை இருக்கிறது, ஆனால் மன உறுதி இல்லை. சோதனை வரும்போது உடைந்து போகிறார்கள். ஆனால் மார்க்க கல்வி கற்ற ஒருவன் பரம ஏழையா இருந்தால் அல்லாஹ் எனக்கு போதுமானவன் என்று நிமிர்ந்து நிற்கின்றார். ஒரு மனிதனை சாகாமல் வாழ வைப்பதும் சாக துணியும் மனிதை மாற்ற தெரியாத உங்கள் உலக கல்வியா, அல்லது வாழும் ஒவ்வொரு நொடியும் நம்பிக்கை ஊட்டும் எமது மார்க்க கல்வியா? நடுவர் அவர்களே, உலக கல்வி என்பது பூமிக்குள் தோண்டும் அறிவு, மார்க்க கல்வி என்பது வானத்திலிருந்து வந்த அறிவு. படைக்கப்பட்டவனுக்கு தெரியுமா அல்லது படைத்தவனுக்கு தெரியுமா எது சிறந்தது? நிச்சயமாக படைத்தவன் வகுத்த பாதையே சிறந்தது. இன்று நாம் சந்திக்கும் பொருளாதார வீழ்ச்சி, குடும்ப சிதைவுகள், மன அழுத்தங்கள் என எத்தனையோ தீர்வு மார்க்க கல்வியிடம் மட்டுமே உண்டு. உலக கல்வி உங்களை இயந்திரமாக மாற்றும், மார்க்க கல்விதான் உங்களை மனிதனாக மாற்றும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நடுவர் அவர்களே, என் எதிரனுக்கு ஒன்று சொல்லுகிறேன். நீங்கள் ஆகாயத்தில் பறக்கலாம், ஆழ்கடலில் குதிக்கலாம், ஆனால் உங்களை உருவாக்கிய மண்ணுக்கு நீங்கள் திரும்பும் போது உங்கள் பட்டங்கள் துணை வராது. நான் தான் விளக்கை தயாரித்தேன், அதனால் எனக்கு விளக்கை உள்ளே கொண்டு வாருங்கள் என்று சொல்லவும் முடியாது. மாறாக உங்களுடன் வரப்போவது உங்களுடைய உலக கல்வி மட்டுமே.
துணைவரும் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் நடுவர் அவர்களே. மறுமையின் வெற்றிக்கும் மட்டுமல்ல, இன்மையின் அமைதிக்கும் மார்க்க கல்வியே முதலானவை. எனவே நவீன கால சவால்களை சமாளிக்க மார்க்க கல்வியே உயர்வு என்று அடுத்து கூறிய நிறையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அழகான ஒரு கருத்துக்களை எடுத்து பிரித்தார்கள். உலக கல்வி கற்பதன் மூலமாக தாய் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கூட செய்ய தவறிவிடுகின்றோம். கொரோனா காலத்தில் கொரோனா வந்ததினால் வழிபாடு தடங்கள் தடைபட்டது, கல்வி கூடங்கள் நம் கல்வி கற்க முடியாமல் போனது என்று எதிரணிகள் சொன்னார்கள். ஆனாலும் உலக கல்வியை கற்றனால் நாம் நம்முடைய பெற்றோர்களை கூட சரியான முறையில பராமரிக்க இயலாமல் போய்விட்டது. இந்த கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்ட அந்த மனிதர்கள் வஃபாத்தான பொழுது கூட அவர்களை நெருங்க முடியாமல் ஏதோ ஒரு அந்நியரை போன்று நாம் அவர்களை அடக்கம் செய்கின்றோம். காரணம், உலக கல்வியை கற்றதினால் அதனுடைய மகத்துவத்தை நாம் அறியவில்லை. மார்க்க கல்வியை கற்றிருந்தால் எந்த நோயாக இருந்தாலும் பரவாயில்லை, யார் என்னுடைய உறவினர்கள், என்னுடைய தாய் தந்தை என்று நாம் அவர்களுக்கு உண்டான செய்ய வேண்டிய கடமைகளை செய்திருப்போம் என்று ஒரு ஆழமான ஒரு கருத்தை எடுத்துரைத்தார்கள். அதே போன்று இன்னொரு விஷயத்தையும் சொன்னார்கள். மன அமைதிக்கும் மிக உரிதான ஒரு கல்வி மார்க்க கல்வி என்பதாக. உண்மைதான். நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பல்வேறு உடல் ரீதியான மன ரீதியான பிரச்சனைகளை தீர்த்து வைப்பது மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய அந்த போதனைகள் மூலமாகத்தான். அன்பானவர்களே, மார்க்க கல்வி மிகவும் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. மர்மையுடைய வெற்றிக்கு முக்கிய காரணம் மார்க்க கல்வி.